சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடந்த சமயத்தில் கைலாயத்தில் எல்லா தேவர்களும் தேவகணங்களும் எல்லாருமே சிவபெருமானோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அதனால பூமியோட பாரம் ஒரு பக்கமாக அதிகரித்து இருந்ததுனால இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஜீவன்களுக்கு எந்த வித தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு நினச்ச சிவபெருமான் உடனே அகஸ்தியரை வரவழைத்து அவர்கிட்ட, நீங்கள் உடனே அந்த தெற்கு பக்கம் இருக்கிற நல்லூருங்கிற ஊருக்கு போங்க, அங்கே இருக்கிற கோவிலில் நீங்கள் உடனே போய் அங்கே தஞ்சம் அடைஞ்சிருங்க, அப்போ தான் பூமியோட பாரம் சரிசமம் ஆகும், எந்த உயிருக்கும் பிரச்சனை வராதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற கட்டளை ஏற்ற அகஸ்திய பெருமானும் நல்லூருக்கு போகிறதுக்கு முடிவெடுத்திருக்காரு. அவர் நல்லூர் போய் அந்த நல்லூர் கோயிலில் சிவபெருமானுக்கு தன் கையாலேயே ஒரு லிங்க திருமேனியும் உருவாக்குறாரு. அந்த லிங்க திருமேனி இப்போ இருக்கிற லிங்கத்துக்கு பின்பக்கமாக இருக்கிறதா சொல்லப்படுது. அங்கே இருந்தபடியே அகஸ்தியர் பெருமானும் கைலாயத்தில் நடந்த சிவபெருமானோட திருமணத்தை பார்க்கறதாகவும் சொல்லப்படுது. இந்த திருநல்லூரில் இருக்கிற சிவபெருமானுக்கு கல்யாண சுந்தரேஸ்வரர்ன்ற பெயரும் இருக்குது. இங்கே இருக்கிற அம்பாளோட பெயர் கிரி சுந்தரி. இந்த கோயிலில் தான் அமர்ரீதி நாயனாருக்கு சிவபெருமான் மோட்சம் கொடுத்துருக்காரு. இந்த கோயிலில் தான் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் பாடல்களும் பாடியிருக்கிறாங்க. அதில் மலை மல்கு கோவில் வானமருங்கோவில் வான் தேயும் கோவில் என பாடியிருக்கிறாரு திருஞான சம்பந்தர். அதாவது இது ஒரு மாட கோயில், அதனால தான் இதை மலை மல்கு கோயில் வானமருங்கோயில் வான் தேயும் கோயில்னு அவருடைய பாடல்களில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த கோயிலுக்கு வெளியில் இருக்கிற தீர்த்தத்தோட பேர் சப்தசாகரம். அதாவது 7 கிணறு அடியில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தான் இதுக்கு சப்தசாகரம் அப்படின்னு பேர். மகம் பிறந்தது நல்லூரில், மகாமகம் பிறந்தது கும்பகோணத்தில்ங்கிற பழமொழியும் இந்த ஊரை குறிப்பிட்டு தான் சொல்லுது. பாண்டவர்களுடைய தாயாரான குந்தி தேவியாரும் இந்த கோயிலில் உள்ள குளத்தில் வந்து ஸ்நானம் செய்ததாகவும் அதனால் அவருக்கு இந்த கோயிலில் ஒரு சந்நிதியும் இருக்குது. இங்கே இருக்கிற மூலவரான லிங்க திருமேனி, அதாவது கல்யாண சுந்தரேஸ்வரருடைய லிங்க திருமேனி 6 நாழிகைக்கு ஒரு முறை 5 தடவை நிறம் மாறுது. ஒரு நாளைக்கு பிரிங்கி முனிவர் வண்டு வடிவில் வந்து இந்த எம்பெருமானை வழிபட்டதால் இந்த எம்பெருமானோடைய லிங்க திருமேனியில் துளைகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மூலவருக்கு பின்னாடி அகத்தியருக்கு திருமணம் காட்டிய கோலம் சுதை வடிவில் இருக்குது. மூலவருக்கு பக்கத்திலேயே அகத்திய லிங்கமும் இருக்குது. இங்கே இருக்கிற நடராஜ சுவாமி 8 கைகள் உடையவராகவும் காட்சி தராரு. இங்கே வெளிப்பிரகாரத்தில் அம்பாள் காளி ஸ்வரூபமாக அஷ்டபுஜ மாகாளியா காளியம்மன் இங்கே எல்லா பக்தர்களுக்கும் தரிசனம் கொடுக்குறாங்க.